ஒரு முனிவர் இறைவனை பார்க்கவும் சொர்க்க பதவியை அடையவும் நினைச்சு சாப்பிடாம தூங்காம கடவுளை நோக்கி விடாது தியானம், யாகம், யோகம் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு. கணவர் சாப்பிடலேன்னு அவருடைய மனைவியும் வயிற்றுக்கு சரியா சாப்பிடாம கணவனை நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த பெண் விடியற் காலையிலே எழுந்து காய்கறி செடிகளுக்கு நீர் ஊத்துவாங்க. எறும்புகள் சாப்பிட பச்சரிசி மாவில் மாக்கோலத்தை வீட்டை சுத்தி போடுவாங்க. அரிசி கலைந்த நீரையும் அரிசியையும் காக்காய், குருவி, கோழிகளுக்கு சாப்பிட வைக்கிறாங்க. சாதம் வடிச்ச கஞ்சியை மாடுகளுக்கு தொட்டியில ஊத்துறாங்க. தோட்டத்தை சுத்தம் செஞ்சு இலை தழைகளை ஆடுகளுக்கு போடுறாங்க. தோட்டத்தில் விளைந்த காய்கறிகளை பறிச்சு அக்கம் பக்கத்து பெண்களுக்கு இலவசமா விநியோகம் பண்றாங்க. இதுதான் மனைவியின் தினப்படி செயல்களாக இருந்தது. ஒரு நாள் பூஜை அறையில் இறைவனுக்கு பூஜை செய்ய போனப்ப இறைவன் முனிவர் மனைவியை கூப்பிடுறாரு. நீ தினப்படி செய்யும் அறச்செயல்களால் உளம் மகிழ்ந்தேன்னு சொல்ல, மனைவியோ இறைவா, என் கணவருக்கு காட்சி கொடுக்காமல் எனக்கு காட்சி கொடுக்கிறீர்கள் சொல்ல, உன் கணவன் தான் சொர்க்க பதவியை அடைய ஆசைப்பட்டான். அதனால் அவன் இறந்த பின் சொர்க்கத்தில் சில நாட்கள் இருந்துவிட்டு மறுபடியும் பூமியில் பிறப்பான். அவன் தன் நன்மைக்காக தவம் செய்கிறான். அதனால் அவனுக்கு மறுபிறப்பு உண்டு. ஆனால் நீ செய்வது மற்ற உயிர்களின் நன்மைக்காக செய்யும் தவம். மறுபிறப்பு கிடையாது